தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லவிதா தர்மசீலன். நாடு தழுவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் சுகையின விடுமுறை போராட்டம். கடலுக்கு செல்ல வேண்டாம், சிவப்பு அபாய எச்சரிக்கை. பிரேசிலில் உலகு வானூர்தி விபத்தில் 4 பலி. பயிற்சி டெஸ்டில் இலங்கையை வீழ்த்திய இந்திய அணி. உள்நாட்டு செய்திகள். கிராம உத்தியோகத்தர் நாடு தழுவிய ரீதியில் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படாமல் உள்ளது. அதனை அதிகரிக்க கோரியே கிராம உத்தியோகத்தர்கள் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர்கள் மற்றும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக இந்த சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணியான 24 மணித்தியாலங்கள் அமுலில் இருக்கும். இதற்கமைய மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். பிரேசிலில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் 4 உயிரிழந்துள்ளனர். பிரேசிலின் விமான நிறுவனத்தின் சுற்றுலா பயணிகளுக்கான உலங்கு வானூர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள காட்டு பகுதியில் விழுந்து தீப்பற்றியுள்ளது. இந்த விபத்தில் விமானி மற்றும் அதில் பயணித்த கொலம்பியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 3 உயிரிழந்துள்ளனர். விளையாட்டு செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு எதிரான டெஸ்ட் பயிற்சி போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இந்தியா மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் பயிற்சி போட்டி கொழும்பில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 363 ஓட்டங்களும் இந்திய அணி 357 ஓட்டங்களையும் பெற்றன. இரண்டாவது இன்னிங்ஸ்க்காக இலங்கை அணி 200 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 214 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை எட்டியது. ஜெய்ஸ்வால் 61 ஓட்டங்களும் கில் 44 ஓட்டங்களும் எடுத்தனர். முகமது சிராஜ் 15 பந்துகளில் 32 ஓட்டங்கள் பெற்றார். அதில் 4 சிக்ஸர் 1 பவுண்டரி அடங்கும். இதன் மூலம் இந்திய அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.